ஹலோ மக்களே! வெல்கம் டூ மாரிபல் டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்ஸெல்ல 1000 நேம்ஸ் நீங்க டைப் பண்றீங்க. இப்போ Photoshopல ஒரு இமேஜ் டெம்ப்ளேட் ஒரே இமேஜ் தான். ஆனா 1000 இமேஜஸ் கிரியேட் பண்ணணும் வித் டிஃபரெண்ட் நேம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பர்த்டே விஷ். இப்போ பர்த்டே விஷ் எடுத்துக்கோங்க. இந்த பர்த்டே விஷ் ஒரு 1000 நேம் நீங்க டைப் பண்ணணும்னா, டைப் பண்ணி அந்த இமேஜ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ இது ஆட்டோமேஷன்ல போட்டீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய வேலைய நமக்காக நம்ம கம்ப்யூட்டர் பண்ணிரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கோடிங் பைத்தான் கோடிங். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு பர்த்டே விஷ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பர்த்டே விஷுக்கு ஒரு இமேஜ் கூகுளில் ஒரு நல்ல இமேஜ் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பர்த்டே விஷஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு அடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் கிடச்சிருக்கு. நான் இந்த இமேஜை என்னுடைய பிசியில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ண இமேஜில் நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிம்பிள் மெத்தட், அது மேலே ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஷேப்புக்கு பேக்ரவுண்ட் கலர், அதாவது அதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது, நம்ம ஒயிட் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண மாதிரி கட்டிடும். இப்போ நான் வந்து ஒரு நியூ டெக்ஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய நேமை டைப் பண்ணிட்டு அதான் அந்த பாக்ஸுக்குள்ளே அடங்குற மாதிரி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லேயரை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த லேயருக்கு இப்போ நான் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கலர் ஓவர்லே கொடுக்க போகிறேன். பிளாக் கலரில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட்டு லேயர்னு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போது பிஎஸ்டியாக சேவ் பண்ணி வச்சுருவேன். மறுபுறம் நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எக்ஸல்லேருந்து தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸலில் சாம்பிளுக்கு ஒரு 8 நேம்ஸ் டைப் பண்ணிட்டு அதை நான் வந்து நேம் அப்படின்னு நான் சேவ் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோடிங்கை நான் இப்போ ரன் பண்ணுறேன் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமை யூஸ் பண்ணி எல்லா ஃபோட்டோவும் க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பண்ண ப்ராஜெக்ட்டு எக்ஸல் டு ஃபோட்டோஷாப் ஆட்டோமேஷன். நான் இந்த கோடிங் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கோடிங் ஃபைலை நீங்கள் எடுக்கணுன்னா சில கேப்சாவை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்.